எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் தொடர்ந்து விவிலியம் வாசிப்பதை பற்றி மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த முன்னுரை கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் விடுதலை பயண நூலுக்கு சிறிய முன்னுரை பார்க்க போகின்றோம். விடுதலை பயண நூலும் நாம் ஏற்கனவே சொன்ன போல பல மரபுகள் இணைந்த ஒரு நூலாக தொகுக்கப்பட்டது. அதுவும் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது இந்த நூல் தொகுக்கப்பட்டது. நாம் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினம் என்னும் சிந்தனையை மக்கள் மத்தியிலே வலியுறுத்துகின்றது இந்த விடுதலை பயண நூல். ஒரு நம்பிக்கை, நாம் கடவுளின் பிள்ளைகள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். கடவுள் நம்மோடு இறங்கி வந்து நமக்காக எகிப்தியரை துன்புறுத்தினார், பகைவர்களை துன்புறுத்தினார். நம்மோடு இறங்கி வந்து நம்மோடு உடன்படிக்கை செய்தார், நமக்கு வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். அவரே நாம் போற்ற வேண்டும். இதுதான் இந்த விடுதலை பயண நூலின் சிறப்பான செய்திகள். விடுதலை பயண முதல் பிரிவில் எடுத்தெடுப்பிலே யாக்கோபின் மக்கள் 11 பேரை கொடுத்துருக்கு. யாக்கோபின் புதல்வர்கள் என்று யோசேப் பேர் இல்லை. காரணம் யோசேப் ஏற்கனவே அங்கே போயிட்டார், நமக்கு தெரியும். ஆனால் அது முடிந்து யாக்கோபின் பிள்ளைகள் மொத்தமாக 70 பேர் சென்றார்கள் என்று குறித்திருக்கின்றது. அதில் 11 பேர் போட்டு அதுக்கப்புறம் 70 பேர் சென்றார்கள் என்று குறித்திருக்கின்றது. 70 என்பது முழுமை, நிறைவு. இந்த 11 பையங்க மட்டுமல்ல, 11 பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மற்றும் எல்லாரும் யார் யார் அந்த காலத்திலே உணவு பஞ்சத்தால் உணவை தேடி சென்றார்களோ அவர்களெல்லாம் எகிப்திற்கு போய் சேர்ந்தார்கள். எனவே யாக்கோபு மக்களோடு பலரும் சென்றிருப்பார்கள். கூடவே நண்பர்கள், உறவினர்கள் என்று பலரும் கூடவே சென்றிருப்பார்கள். 70 என்பது பெரும் கூட்டமாக சென்றார்கள் என்பதை அங்கு குறிக்கின்றது. இவர்கள் பெரும் கூட்டமாக சென்று பெரிதாக பெருகினார்கள் கடவுளர்களால். அது பார்வோனின் கண்ணை உறுத்துகின்றது. யோசேப் அந்த நாட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எகிப்திய ஆண்டவர்கள் எகிப்தியர் அல்லாத அரசர்கள், கிக்ஸோஸ் என்ற எகிப்தியர் அல்லாத அரசர்கள் எகிப்து நாட்டை ஆட்சி செய்தார்கள். இப்பொழுது அந்த மன்னன் இறந்து விட்டான். எகிப்தியர் அல்லாத மன்னர்கள் இறந்து விட்டார்கள். இப்பொழுது எகிப்தியர்களே தலைவராகிவிட்டார்கள், பார்வோன்களாக ஆகிவிட்டார்கள். எனவே யோசேப்புக்கு முன்பிருந்த அந்த பற்று, முன்பு யோசேப்பிடம் இருந்த பற்று கொஞ்சம் குறைந்து விட்டது. இஸ்ராயல் மக்கள் பெருகியவுடன் ஒரு வெறுப்பு உணர்வு வருகின்றது. இவங்க இப்படி பெருகிக்கிட்டே போனாங்கன்னா நாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். எனவே அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். எனவே பல அடக்குமுறைகளை தருகின்றார்கள். பல அடக்குமுறைகள் இஸ்ராயல் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்றன, அவர்களை ஒடுக்குவதற்காக, அவருடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காக. சாந்து செங்கல்கள் வேலை என கடினமான வேலைகள் அவர்களுக்கு தரப்படுகின்றன. பித்தோம், ராம்சே என்று 2 நகரங்களை கட்டியெழுப்புகின்ற பணி தரப்படுகின்றது. பித்தோம், ராம்சே என்ற நகரங்கள் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கின்றன. இஸ்ராயல் மக்களுக்கு முன்னாலே இருந்தது, இஸ்ராயல் மக்களால் கட்டியெழுப்பப்பட்டது, இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது எகிப்திலே. உண்மை, அது வரலாற்று உண்மை, எனவே இது பொய்யல்ல. எனவே இந்த நகரங்களை கட்டியெழுப்பதற்கு, நாட்டை உருவாக்குவதற்கு இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக வேலை வாங்கப்பட்டார்கள். இஸ்ராயல் மக்களும் இஸ்ராயலோடு இணைந்து சென்ற அனைத்து மக்களும், அவர் பல்வேறு இனங்கள், யாக்கோபின் பிள்ளைகளும் அவர்களோடு உறவு கொண்ட பல்வேறு இனங்களும் எகிப்திற்கு சென்றன. அவைகள் இப்பொழுது எல்லாம் சேர்ந்து ஒரு அடிமையினமாக மாறிவிட்டது. அப்போ சாந்து சங்கல்கள் வேலை கடும் கொடுந்தொல்லையால் அவர்கள் வாட்டினாலும் இருந்தாங்க. எனவே அங்கு பணிப்பெண், அந்த பிரசவ காலத்தில் பணி செய்கின்ற பெண்கள், பிரசவ செவிலியர்கள், அந்த பெண்களுக்கு ஆணையிடுகின்றான் அரசன். பிறக்கின்ற பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கொன்று விடுங்கள். சிப்ரா, பூவா என்று 2 பேர். ஆனால் அவர்கள் கொல்லவில்லை, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். மனித உயிரை கொல்வது தவறு என்று உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். கட்டளப்பறை கொடுக்கப்படும், ஆனால் அது கட்டளை கொடுக்கப்படுவதற்கு முன்னாலே சாதாரண அடிப்படை மனித பண்பு, மனிதர்களை, அதுவும் சிசுக்களை கொல்வது தவறு என்பதை உணர்ந்து அவர்களை செய்ய இல்லை. எனவே பார்வன் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான். என்ன, நீங்கள் உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கேன், பிறக்கின்ற பிள்ளைகள் ஆண்களாக இருந்தால் கொன்றுங்கன்னு, ஆனால் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இன்னும் ஆண்கள் பெருகிட்டே இருக்காங்களே. அவங்க என்ன சொல்கிறாங்க உடனே, இஸ்ராயல் பெண்கள் எகிப்திய பெண்களைப் போல் அல்ல,
சில பெண்கள் வலிமை வாய்ந்தவர்கள், நாங்கள் போவதற்கு முன்னாலே பிள்ளை பெற்று விடுகிறார்கள் என்று அவர்கள் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார்கள். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சாதாரண மனித பண்போடு வாழ்ந்தவர்கள், உயிரை கொல்லாமல் விட்டவர்கள், கடவுளுக்கு அஞ்சு வாழ்ந்தவர்கள், கடவுள் பெயரால் பிள்ளைகளை காப்பாற்றுவர்களாக அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது மீண்டும். அடுத்து, பிறக்கின்ற ஆண்களெல்லாம் நைல் நதியில் வீசிவிட வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான் பார்வோன். நைல் நதியில் வீசுகிறாங்க. வீசும்போது தான் நமக்கு மோசே வரலாறு வருகின்றது. வழக்கமான ஒரு பெட்டி செய்து பெட்டியை தார் பூசி தண்ணி உள்ளுக்கு பாகுபடி பிள்ளைகளை வச்சு அதில் மிதக்க விட்டுருவாங்க, போவாங்க. அதான் அவர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு பார்வோனிட்ட கட்டளை. இப்போ கடவுள் அருளால் மோசே காப்பாற்றப்படுவதாக விடுதலை பயணம் 2ஆம் பிரிவில் நம்ம பார்க்குறோம். பார்வோன் மகள் அங்கே குளிக்க செல்கின்றாள். இந்த பெட்டியை பார்க்கின்றாள். இது எபிரேய பிள்ளை என்பதை எல்லோரும் உணர்ந்து உள்ளார். காரணம், மூடி இருக்கிற துணி எபிரேய மக்கள் பயன்படுத்துகின்ற துணியாக இருந்திருக்கும். பார்க்கின்றார்கள். எனவே அதை எடுத்து வளர்ப்பதற்கு, பாலூட்டி வளர்ப்பதற்கு ஒரு தாயை தேடுகிறாள். இந்த குழந்தையின் சகோதரியை ஒரு தாயை, அதன் தாயை கொண்டு வருகிறாள். எனவே சொந்த தாயின் பாலை குடித்து வளர்ந்தவர் மோசே. எனவே அவர் பார்வோன் அரண்மனையில் வளர்ந்தால் கூட அவருடைய ஓடுகிற ரத்தம் எபிரேய ரத்தம், இஸ்ராயலிய ரத்தம். அவர் மாற்றுப்பால் குடித்து வளர்ந்ததில்லை என்பதை சொல்லாமல் சொல்லினது. இது ஏற்கனவே இது போன்ற பல புராணக்கதைகள் இருந்தன. குழந்தைகள் ஒரு குழந்தை ஆற்றில் விடப்படுவது, அக்கி என்ற பெண், அக்கி என்றால் அக்கா, அக்கி என்ற பெண் காப்பாற்று அரண்மனையில் வளர்ப்பது போன்ற புராணக்கதைகள் இருந்தன. அந்த புராணக்கதையை, மக்களுக்கு தெரிந்த கதையை எடுத்து இங்கே மோசையை உருவாக்குவதிலும் கடவுள் அதே போல பயன்படுகின்றார். ஆனால் கடவுள் செயல்பாடு என்று ஆசிரியன் கருத்தை வலியுறுத்துகின்றான். கடவுள் அருளால் மோசே காப்பாற்றப்பட்டார். மோசே என்ற பெயரில் கூட ஒரு சின்ன பிரச்சனை. நான் இவனை நீரிலிருந்து எடுத்தேன், எனவே இவன் பேர் மோசே என்று பார்வோனின் மகள் அவனுக்கு பெயரிடுகின்றாள். அது எபிரேயத்தை பொறுத்தளவில் சரி, ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்டவன், நீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், அது சரி, மோசே கவர்ந்து எடுக்கப்பட்டவன். ஆனால் மோசே என்ற பெயருக்கு எகிப்தில் வேறு ஒரு அர்த்தம் உண்டு. எகிப்தில் பார்வோனின் அரண்மனையில் வாழ்கின்றவர்கள், பார்வோனோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மோசே என்று அடமொழியை கொடுப்பார்கள். தத் மோசே, ராமோசே, யாமோசே என்று மோசே என்று அடமொழியை கொடுப்பார். நம்ம அந்தோனி சாமி, அடைக்கல சாமி, ஆரோக்கிய சாமி என்று சாமியை சேர்ப்பது போல அவர் மோசையை சேர்ப்பார். அந்த மோசைங்கிற பேரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. பார்வனோடு சேர்ந்தவர்கள், பார்வனை சார்ந்தவர்கள், பார்வன் அரண்மனை வளர்ந்தவர்கள், கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள். அந்த காலத்தில் எகிப்தில் தான் சிறந்த கல்வி கேள்விகள் இருந்தன. அடுத்து எல்லா கலைகளையும் கற்றவர்கள். அப்போ மோசே என்றாலே அர்த்தம் எல்லா கலைகளையும் கற்றவர்கள், வில்வித்தை வாழ்வித்தையும் தான் கற்றவர்கள். அடுத்து மோசே என்றாலே பல நாட்டு சட்டங்களை அறிந்தவர்கள், படித்தவர்கள். எனவே மோசையை, இவனை தண்ணீரிலிருந்து எடுத்தேன், அதனால் இவன் மோசே என்று அழைத்த பெயர் எபிரேயத்தை பொறுத்தளவில் சரி. ஆனால் எகிப்தை பொறுத்தளவில் மோசே என்பது ரொம்ப அழுத்தமுள்ள ஒன்று. அப்போ மோசே பார்வோனில் ஒரு அரசு குழந்தையை போல் வளர்கின்றார், அது சந்தேகமே இல்லை. ஆனால் அவருடைய ஓடுற ரத்தம் எபிரேய ரத்தம், இஸ்ராயலிய உணர்வு அவரிடம் இருக்கின்றது. அப்போ ஒரு நாள் வெளியே போகும்போது பார்க்குறாரு, ஒரு இஸ்ராயலில் எகிப்தியன்னு சண்டை போடுறாங்க. எகிப்தியன் அடித்து மனைகளை பற்றி இஸ்ராயலியனை காப்பாற்றுறாரு. அடுத்த நாள் 2 இஸ்ராயலில் சண்டை போடுறாங்க. எபிரேய பிள்ளைகள் சண்டை போடும்போது அவங்களுக்கு நேற்று தெரிஞ்ச நிகழ்ச்சி, நேற்று இதை மாதிரி செய்ய போறியோ அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. இது பார்வனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்ட்டு மோசே பயந்து காட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. அப்போ வனாந்தரத்தில் சுற்றி அலைகின்றார். வனாந்தரத்தில் போகும்போது அங்கே மீதியா நாடு வந்து இப்ரத்தி திகிரிஸ் நதிக்கு அங்கே இருக்கின்ற ஒரு ஊர். அந்த நாட்டிலிருந்து வந்த, இப்படி நடந்து வந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்ற ஒரு குருவானவர், மீதியா நாட்டின் குருவானவர் ரகுவேல். அவர் 7 பிள்ளைகள், பெண்கள், இந்த பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மோசேக்கு அவர்களோடு தொடர்பு வருகின்றது. அந்த 7 பெண்களும் தங்கள் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொடுத்துட்டு தாங்களும் தண்ணி எடுத்து செல்ல வரும்பொழுது சில கயவர்கள், இளைஞர்கள், இன்றைக்கு இருப்பவர்கள் அன்றைக்கு இருந்தாங்க, அவங்களை துன்புறுத்துகிறாங்க. மோசே அவரெல்லாம் வரட்டி அடிச்சுட்டு அந்த பெண்களை காப்பாற்றுகின்றார். எனவே அந்த ரகுவேல் என்பவர், அந்த பையனை எங்கே விட்டீங்க, கூட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டி தன் மூத்த மகளை அவர் கட்டி வைக்கிறாரு. அப்போது மோசைக்கு ஒரு குடும்பம் உருவாகிறது. ஆனால் ஓட்டாண்டியாக பாலைவனத்தில் அலைகின்றார். அரண்மனையில் இல்லை. அரண்மனையில் இருக்கும்போது மோசைக்கு அழைப்பு வரலை.
நாடோடியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு திரியும் பொழுது அழைப்பு வருகின்றது. இன்னொரு ஆள்கிட்ட வேலை செய்யப்படுது, மாமனார் என்றாலும் அவர்கிட்ட வேலை செய்கிறார் மோசே, அப்போ அழைப்பு வருகின்றது. அப்போ ஒன்றுமில்லாமல் இருக்கும்பொழுது தான் கடவுள் அழைக்கிறார். இது நமக்கு இன்றைக்கு கூட அர்த்தம் உள்ளது. கடவுளுடைய அழைப்பு எல்லாம் நிறைந்தவர்களுக்கு வருவது கிடையாது. எல்லாம் நிறைந்தவர்கள் வழியாக கடவுள் மறுமலர்ச்சியை கொண்டு வர மாட்டார். கடவுளுக்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் இருக்கின்றவர்கள் கடவுளை மட்டுமே நம்பி வாழ்கின்றவர்கள். அதுதான் இறைவனின் ஏழைகள் என்பது. இறைவனின் ஏழைகள் என்றால் அர்த்தம் அதுதான். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கடவுள் மட்டுமே நம்பி வாழ்கிறோம் என்று என்பது தான் இறைவனின் ஏழைகளுடைய எண்ணம். அதான் நம்பிக்கை. மோசேக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்கும். அப்போ 3வது பிரிவில் நம்ம விடுதலை பண்ணவங்களை பார்க்குறோம். மோசேக்கு கடவுள் காட்சி தருகின்றார். எரிய முட்பதர் எரியாமல் இருந்து கொண்டே இருந்தது, எரிந்தது ஆனால் கருகி போகவில்லை. உடனே மோசே அணுக பார்க்கின்றார். உன் காலடிகளை கழற்றி விடு, காலணிகளை கழற்றி விடு என்று குரல் கேட்கின்றது. இது புனிதமான இடம் என்று, கடவுள் காட்சி கொடுக்கின்ற இடம் என்று கேட்கின்றது. எரி முட்புதர், அது உண்மையா? ஒரு சில எரி முட்புதர்கள் மோசே காலத்தது அவை இன்றைக்கும் காப்பாற்றப்படுகின்றன. சீனா பாலைவனத்துக்கு போனால் ஒரு கிரேக்க துறவிகளின் மடத்தில் அந்த எரி முட்புதர்லாம் இன்றைக்கி இருக்குது. ஒரு செடியின் பேர் எரி முட்புதர். அப்போ அந்த பாலைவனத்தில் ஏராளமான எரி முட்புதர் செடிகள் இருந்தன. பாலைவனத்தில் மத்தியானம் வெயில் அடிக்கும்போது கொஞ்சம் காற்று அடித்தா அந்த செடிகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பற்றி எரியும். எனவே அவைகளுக்கு பெயர் எரி முட்புதர். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் கடவுள் காட்சி தந்து தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்போது அந்த நாட்டில் நடக்கிற, பாலைவனத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வோடு தன்னை இணைத்து கொண்டு கடவுள் காட்சி தருகின்றார். அவர்களை மோசே அழைக்கின்றார். அதுக்கு முன்னாடி 2வது பிரிவிலே கடவுள் என்ன செய்வார்? என் மக்கள் எகிப்திலே துன்புறுகின்றார்கள், நான் அவர்களை விடுவிக்கப் போகிறேன் என்று சொல்கின்ற கடவுளாக கடவுள் இருக்கின்றார். ஏழைகளின் கடவுளாக, விடுதலை கடவுளாக கடவுள் தன்னை அடையாளப்படுத்துகின்றார். இப்போ 3வது மோசே அழைக்கப்படுகின்றார். போய் என் மக்களை விடுவி என்று. மோசேக்கு நான் யாருன்னு கேட்பார். நான் யார் விடுவிக்க? என்னால் எப்படி விடுவிக்க முடியும்? அதுவும் மோசேவில் நான் திக்குவாயன்னு சொல்கிறாரு. திக்குவாயன் என்று சொன்னால் அதாவது பேச முடியாதவர்கள் திக்கி பேசுகிறவர் என்பது அல்ல. ஏன்னா பார்வன் அரண்மனையில் வாழ்ந்து யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் சீர்படுத்தியிருப்பார்கள். இங்கே திக்குவாயன் என்று மோசே சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்றால், இதுவரை இந்த மக்களை நான் அடக்கி ஒடுக்கியிருக்கேன், அடிமைகளாக நடத்தியிருக்கேன், கசைக்கு பிழிஞ்சு வேலை வாங்கியிருக்கேன், கசையால் அடிச்சிருக்கேன், சாட்டையால் அடிச்சிருக்கேன். இப்போ போய் அந்த மக்கள்கிட்ட போய் திடீர்னு உங்களுக்கு விடுதலை வந்துட்டு கடவுளை என்ன அனுப்பினான்னு சொன்னால் நம்புவாங்களா? இதை வேறு ஒரு சொல்லில் நான் திக்குவாயன் பேச முடியாது, அவங்க முன்னாலே என்னால் எப்படி பேச வரும் என்பதையே மோசே விளக்குகின்றார். கடவுள் நான் இருக்கேன் கூட போன்னு அனுப்புகிறார். அப்போ அழைக்கப்பட்டவர்களுக்கு தரப்படுகின்ற அந்த உறுதிமொழியும் மோசேக்கு தரப்படுகின்றது. ஒட்டண்டியாக இருக்கும்போது அழைக்கப்படுகின்றார், உறுதிமொழியும் தரப்படுகிறது. நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ போ என்ற உறுதிமொழி தரப்படுகின்றது. மோசே போகின்றார். மோசே போகிறதுக்கு முன்னால் கடவுள் சொல்லிக் கொடுக்குறார், முதல்ல யார் யாரை சந்திக்கணும், போ, உன்னோட சில பெரியவங்களை கூப்பிட்டு போ, முதல்ல அங்கே உள்ள சில பெரியவங்களை சந்தி, அதுக்கு பிறகு அங்கே உள்ள அரண்மனைக்கு போ, பார்வனை சந்தி, இப்படி கேட்டு மக்களை கூட்டுவான்ட்டு கடவுளையே வழிகாட்டி கொடுக்கின்றார். மக்களை வெளியே கொள்வதற்கான வழிகாட்டி கொடுக்கின்றார். மோசே எனக்கு பேச தெரியான்னு சொல்கிறது, திக்குவான்னு சொல்கிறது நான் விளக்கம் சொல்லிட்டேன். அதாவது இந்த மக்கள் முன்னாடி எப்படி பேச வேண்டுமென்ட்டு. எனவே கடவுளை சில அந்த மக்களோடு வாழ்ந்த ஒருவரை, ஆரோன் என்பவரை துணையாக அனுப்புகிறார். ஆரோன் அவனுக்கு துணையாக வருவான், அவன் உனக்கு பதிலாக பேசுவான், ஏன்னா மக்களோடு வாழ்ந்தவன் என்று ஆரோனையும் அனுப்புகின்றார். மோசையும் ஆரோனும் போகிறாங்க, போய் கேட்குறாங்க, நாங்கள் விடுதலை அடையணும், எங்களுக்கு விடுதலை தரோம், நாங்கள் என் கடவுளுக்கு போய் பாலைவனத்தில் போய் பலி செலுத்தன்னு கேட்கும்போது அவனுக்கு சந்தேகம் வந்துடுது. எனவே இந்த மக்களை மீண்டும் அடிமை வேலைகளால், மீண்டும் கொடிய வேலைகளால் வதைக்கின்றான். சாந்து செங்கல் சேர்த்து களையெல்லாம் பொறுக்கி சாந்து செங்கல் வச்சு செங்கல் செய்வாங்க. சாந்தை வச்சு சாந்தை வச்சு செங்கல் செய்வாங்க. இப்போ இவர்களே வைக்கோலை தேட வேண்டும், இவர்களே மண்ணை குடைய வேண்டும், இவர்களே செங்கலை எடுக்க வேண்டும், செங்கலை அறுக்க வேண்டும், ஆனால் எண்ணிக்கை குறையக்கூடாது என்று ஒரு பெரிய கட்டளை கொடுக்குறாங்க. இஸ்லாம் மக்களுக்கு மோசே மீதும் ஆரோன் மீதும் கோபம் வருகின்றது. நாங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறது, அடிமை வேலை செய்கிறது, இப்போ வேலையை கடுமையாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் பேசி தொந்தரப்படுத்துறீங்களே, திட்டுறாங்க. வழக்கமாக எல்லாருக்கும் நடக்கும். ஒரு ஆளுக்கு நம்ம விடுதலை கொடுக்க போகிறோம், நல்வழி காட்டுறோம்னா, அந்த விடுதலை கொடுக்கும்போது நல்வழி காட்டும்போது சில தீமை வந்தால் உடனே நமக்கு எதிராகவே பேசுவாங்க, எங்களை நீங்கள் மோசமாகிட்டீங்கன்னு. அதே மாதிரி மோசே ஆரோனுக்கு நடக்கின்றது.
மோசே மீண்டும் ஆண்டோட முறையிடுகின்றார். ஆண்டவர் சொல்கிறார், போ, திரும்ப போ. அப்போ பார்வோனிடம் போய் மோசே அருமடையாளங்களை செய்யின்னு சொல்கிறாரு. அருமடையாளங்களை செய்கிறார். கோலை போடுற பாம்பாக மாறுது. இஸ்ராயல் மந்திரவாதிகளும் கோலை போடுறாங்க, அவைகளும் பாம்பாக மாறின்றன. ஆனால் மோசையின் கோல் பாம்பு எல்லா பாம்புகளையும் விழுங்கி விடுகின்றது. அப்படியானால் மந்திர தந்திரங்கள் எல்லாரும் செய்ய முடியும். ஆனால் மோசையின் பாம்பு மற்ற பாம்புகளை விழுங்குலேருந்து என்ன காட்டுறாரு? மோசையின் மந்திர தந்திரத்துக்கு மேலே மற்றவங்க இது செல்லாது. கடவுள் அருள் மோசையோடு இருந்தது என்பதை ஆசிரியர்கள் சொல்லாமல் சொல்கின்றார்கள். அப்படி பெருகிட்ட போது பிறகு 6ஆம் அதிகாரத்தில் மீண்டும் மோசே அழைக்கப்படுகின்றார். மீண்டும் அழைப்பு உறுதி செய்யப்படுகின்றது. ஒரு முறை மட்டும் அழைக்கப்படலை மோசே, 2 முறை அழைக்கப்படுகின்றார். அழைப்பு உறுதி செய்யப்படுகின்றது. நான் உன்னோட்டிற்கு போ என்று கடவுள் அந்த ஒரு வாக்குறுதி மட்டும் தருகின்றார். அழைப்பு உறுதி செய்யப்பட்டு ஆரோன் அவரோடு சேர்கின்றான். 7ஆவது பிரிவில் ஆரோன் அவருடைய வாக்காக செயல்படுகின்றான். பிறகு ஆரோன் குருக்களின் தலைவராக மாறுவதெல்லாம் பின்னால் வந்த வரலாறு. 7ஆவது பிரிவிலிருந்து 11ஆவது பிரிவு வரை 10 அருமடையாளங்கள். நாம் 10 கொள்ளை நோய்கள் என்று சொல்கின்றோம். கொள்ளை நோய்கள் என்று சொல்வதை விட இஸ்ராயல் மக்களுக்காக கடவுள் ஆற்றிய அருமடையாளங்கள், அவ்வளோதான். இஸ்ராயல் மக்களுக்காக கடவுள் அடையாளங்கள் செய்யும் பொழுது எகிப்திய மக்கள் சிலர் தாக்கப்படுகின்றார்கள், அது உண்மை. ஆனால் கொள்ளை நோயால் எகிப்தியர்கள் முழுவதும் கடவுள் வதைத்தார் என்று சொல்வது அது சரியல்ல. வழக்கமாக 10 கொள்ளை நோய் என்று சொல்லுவோம். நாம் இப்போ சொல்கிறோம் 11 அருமடையாளம் என்று சொல்கின்றோம். காரணம் 11 என்பது நல்ல எண். இஸ்ராயல் மக்கள் மத்தியில் 11 என்பது நல்ல எண். படைப்பு நிகழ்ச்சிகளே ஆண்டவர் சொன்னார் 11 முறை வரும். இஸ்ராயல் மக்களில் 11ஆவது ஆள் யோசேப்பு, அவர்களுக்கு விடுதலை தந்தவன், அவர்களுக்கு ஒரு புதிய நாட்டை காட்டினவன், அந்த மக்களை வாழ வைத்தவன். எனவே 11 என்பது நல்ல எண். அப்போ இந்த பாம்பு கோல் பாம்பாக மாறுறது, ஒரு பாம்பு மற்ற பாம்பு எல்லாம் விழுங்கிறது ஒரு அடையாளம், அருமடையாளம். கடவுள் தான் இருக்கிறேன், தான் செயல்பட போகிறேன் என்பதை காட்டுகின்றார். மற்ற 10 அருமடையாளங்களும் வழக்கமாக சாதாரணமாக இயற்கையாகவே எகிப்திலே நடப்பதை வைத்து கடவுள் அதை மிகைப்படுத்தி எகிப்திய மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார், தொந்தரவு தருகின்றார். நைல் நதி இரத்தமாக மாறும். இரத்தமாக ஒன்றும் மாறல, இரத்தம் மாறும் நம்ம சொல்கிறோம். மக்கள் அப்படி வாய்மொழி மரபில் அப்படி மாற்றிட்டாங்க. வழக்கமாக நம்ம ஊரில் பார்க்குறோம், பெருவெள்ளம் வந்து ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போகக்கூடிய வெள்ளம் அரிப்பு எடுத்துகிட்டு போனால் தண்ணி சிவப்பாயிருமா இல்லையா? கலங்கிருமா இல்லையா? அழுக்கு படிஞ்சிருக்குமா இல்லையா? மக்கள் குடிக்க முடியாது அப்படி இருப்பாங்களா இல்லையா? வழக்கமாக ஆண்டுதோறும் நடக்கின்ற நிகழ்வு, நைல் நதி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது நடக்கின்ற நிகழ்வு. ஆனால் இந்த முறை மோசேயும் ஆரோனும் சொல்லும் பொழுது அவைகள் அளவுக்கு மீறி வருகின்றன. வழக்கத்தோட அளவுக்கு மீறி இருக்குது. மக்களுக்கு தண்ணீர் குடிக்க முடியாது அப்படி கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு ஆயிற்று. உடனே கடவுளுடைய கருத்தை காணுகிறார்கள். இஸ்ராயல் மக்கள், இஸ்ராயல் அல்லாதவரும் கடவுள் கருத்தை காணுகிறார்கள். முதல் 3 அருமடையாளங்களை இஸ்ராயல் அல்லாத எகிப்துடைய மந்திரவாதிகளும் செய்து காட்டுவார்கள். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சியதாக மோசையின் அருமடையாளம் இருக்கும். அந்த அருமடையாளங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 10 அருமடையாளங்களை வாசிக்கும் பொழுது காட்சி ஒவ்வொன்றா கூடிக்கிட்டே போகும். ஒரு திரைப்படம் பார்க்கும்போது நல்லா சாஞ்சு பார்ப்போம். முதல்ல திரைப்பட முடிவு நல்ல முடிவாக இருந்தால் எல்லா திரைப்படத்து நாற்காலில் முன்னுக்கு வந்துடுவோமா இல்லையா? என்ன நடக்க போதுன்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வாசிப்பவர்கள் ஆர்வத்தோடு வாசிக்க வேண்டும் என்பதற்காக அருமையாக இதை கட்டமைத்திருக்கிறார்கள். நடந்த நிகழ்வு நடந்தன, அருமடையாளங்கள் நடந்தன, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் கடவுள் இயற்கை பயன்படுத்தி வழக்கமாக நடக்கின்ற நிகழ்வுகளை பயன்படுத்தி தன் இடத்திலே காட்டுகின்றார். அது பிறகு வாய்மொழியாக பல ஆண்டுகள் அவர்கள் சொல்லி அதுக்கு பிறகு எழுதப்படும் பொழுது, ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்படும் பொழுது நிறைய கதைகள் அதில் சேர்க்கப்படுகின்றன. அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அருமடையாளம் நடந்தது உண்மை. கடவுளுக்கு அருமடையாளம் செய்த ஆற்றல் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு அருமடையாளத்தையும் வழக்கமாக நடக்கிற நிகழ்வுகளை வைத்தே கடவுள் அவர்களுக்கு செய்து காட்டுகின்றார். இப்போ வெள்ளப்பெருக்கு வந்த பிறகு தவளைகள் பெருகுமா இல்லையா? வழக்கமாக தவளைகள் வரும். ஆனால் அந்த ஆண்டு மோசே ஆரோன் சொல்லும் பொழுது அளவுக்கு மீறி வந்திருக்கும். உடனே கடவுளுடைய கருத்தை காணுகிறார்கள். வெள்ளம் வந்த பிறகு அதிகமாக இருக்குமா இல்லையா? கொசு அதிகமாக இருக்குமா இல்லையா? இப்போ இருக்கா இல்லையா? அப்போ கொசு வருது, வருது, அதிகமாக வருது, வழக்கத்தோடு அதிகமாக இருக்குது. உடனே கடவுளுடைய கருத்தை காணுகின்றார்கள். எப்பொழுதாவது எகிப்தில் ஆலங்கட்டி மலை, பனிக்கட்டி மலை சின்ன சின்ன துண்டுகளாக விடும். சில சமயம் ஆட்களை வெட்டக்கூடிய அளவுக்கு பனிக்கட்டி மலை நம்ம நாட்டிலே பெய்து சில சமயம் பார்க்குறோம். நாம்
கழுத்தை வெட்டிடுது, பனிக்கட்டி அங்கேருந்து உடஞ்சி வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அங்கேயும் நடந்துச்சு. வழக்கமாக நடக்கிறத விட அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டு நடந்துச்சு. எனவே கடவுளுடைய கருத்தை காணுகிறார்கள். பனிக்கட்டி வந்ததுனால, மழை வந்ததுனால பயிர்களெல்லாம் அழிந்து விட்டன என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன குறிப்பு வைக்கிறான், பின்னால் பலன் தரக்கூடிய கோதுமை அழியவில்லை என்று ஒரு சின்ன ஐக்கனா வைக்கிறான். காரணம், அடுத்த அருமடையாளம் வெட்டுக்கிளி. வழக்கமாக எகிப்து நாட்டிலே வெட்டுக்கிளிகள் வந்து பயிர்களை அழிப்பது வழக்கம். நம்ம நாட்டில் சில இடங்களில் சில நாட்களில் வருகின்றது. சில காலங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து வெட்டுக்கிளிகள் செடிகளை அரிக்கின்றன. எனவே சாதாரணமாக நடக்கிற நிகழ்வை அந்த ஆண்டு மிகப்படுத்தி கடவுள் செய்கிறாரு. எனவே கடவுள் கருத்தை காணுகிறாள். எனவே சாதாரணமாக இயற்கையாக நடக்கும். அடுத்து சீனாய் பாலைவனத்தில் வெறும் காற்றடித்து அந்த மணலெல்லாம் தூக்கி கொண்டு வரும் பொழுது எகிப்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. சுற்றி மணலாக தூசியாக இருக்கும், இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ இருள் அடைந்தது என்பது அதான், இருள் அடைஞ்ச மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடப்பாங்க. 2-3 நாள் நிற்கும். ஆனால் அந்த ஆண்டு மோசே வந்து பேசும்போது அது அளவுக்கு அதிகமாக வந்ததுனால கடவுளுடைய கருத்தை காணுகிறார். இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுள் தன் இருத்திலே காட்டிக்கொண்டே இருக்கிறார். சாதாரணமான இயற்கையை பயன்படுத்தி கடவுள் அரும்படையாளங்கள் செய்கிறார். இது நமக்கு ஒரு நல்லதொரு பாடம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கோயிலில் போய் உட்காந்து ஆண்டவரே திடீர்னு பெருசாக ஒரு காட்சி தர மாட்டேங்கிறான்னு நம்ம நம்புகிறோம். சில சமயம் திருத்தலங்கள் போகும்போது ஆண்டவரே மாதாவியை காட்சி தர மாட்டேங்கிறான்னு நம்ம நம்புகிறோம். சிலருக்கு கொடுக்குற அந்த காட்சிகளை எல்லாருக்கும் தரமாட்டார் கடவுள். சாதாரண அன்றாட நிகழ்வுகளில் கடவுளுடைய கரத்தை செயல்பாட்டை காண நாம் முன்வர வேண்டும். அதான் எங்கள் செய்தி. விடுதலை பெண்கள் இந்த அருமடையாளங்கள் தருகிற செய்தி அதான். நம்முடைய சாலையில் நடந்து போகிறோம், விபத்து நடக்குது, சாலை நடந்து போகிறோம், ஒரு நல்லது நடக்குது, ஒரு கெட்டது நடக்குது, பார்த்து நமக்கு ஒன்றா செய்தி. கடவுள் இதில் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இது போன்ற சாதாரண நிகழ்வுகளில் கடவுளை காண விரும்பினால் நாம் வித்தியாசமாக இருப்போம். நம்ம சொன்ன சொற்கள், செயல்கள் இது கடவுளுக்கு ஏற்படுதான்னு எண்ணி பார்ப்போம். அப்போ இந்த அருமடையாளங்கள் தருகின்ற முதல் செய்தி நமக்கு சாதாரண அன்றாட நிகழ்வுகளில் கடவுளுடைய கரத்தை காணுவதற்கு நாம் பழக வேண்டும். இஸ்ராயல் மக்களுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கடவுள் நமக்காக இதை செய்கிறார், மிகைப்படுத்தி செய்கிறார், வழக்கத்தை விட மிகைப்படுத்தி செய்கிறார்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எகிப்தியரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல்ல மந்திரவாதிகளும் செய்து காட்டுவாங்க. பிற மந்திரவாதிகளே இந்த நோய்கள், இந்த தீமைகள் தாக்கும். பிறகு அவர்களே அப்போ வேறொரு கடவுள் வந்து இது செய்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மனமாற்றம் வரும். அப்போ கடைசியாக தலைச்சம்பிள்ளை கொல்லப்படுதல். எல்லா தலைச்சம்பிள்ளையும் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் யார் கொல்லப்பட்டாலும் படாவிட்டாலும் நிச்சயமாக பார்வோனின் தலைச்சம்பிள்ளை இறந்தது உண்மை. அது இறந்தது உண்மை. பார்வோன் தலைச்சம்பிள்ளை இருந்தாலே நாட்டில் உள்ள எல்லா தலைச்சம்பிள்ளைகளும் இறந்த மாதிரி தான். அதனால் இது ஒன்றும் புதுதல்ல, அந்த சிந்தனை புதுதல்ல. அரசன் மகன் இருந்து விட்டால் எல்லா தலைச்சம்பிள்ளையும் இருந்த போது தான் அவங்க சிந்திப்பாங்க. எனவே தலைச்சம்பிள்ளைகள் இறந்து விட்டதாக, தலைச்சம்பிள்ளைகள் இறந்தது உண்மை, இறந்தது இருக்கும். 1-2 இருந்துச்சோ மிக அதிகமாக இருந்துச்சோ அது அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து. இது நம்ம கொஞ்சம் இறந்துருக்கலாம், ஆனால் வாய்மொழி வழியாக பரவி வரும்போது, பல ஆண்டுகள் பரவி வரும்போது அது மிகப்படுத்தப்பட்ட எண்ணாக மாறுகின்றது. அதுக்கு முன்னால் பாஸ்கா நிகழ்வை கொண்டாட கடவுள் அவர்களை பணிக்கின்றார். பாஸ்கா என்றால் பெஷா என்ற சொல்லிலிருந்து வருகின்ற கிரேக்க எபிரேய சொல்லிருந்த அந்த பெஷா என்றால் நொண்டி அடித்தல், தப்பி போகுதல். அப்போ தப்பி போகக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்வை நடத்துகின்றார்கள். தப்பி போகிறாங்க. சாதாரண இடையர்களாக வாழ்ந்த பொழுது அவர்கள் என்ன பணி செய்தார்களோ அந்த பணியை செய்ய சொல்லினார் கடவுள். இப்போ ஒரு இடத்துல ஆடு மாடு மேய்ச்சிருக்கும்போது 6 மாதம் 7 மாதம் அதில் ஒரு ஆண்டு எல்லோரும் ஒரு 4-5 கூடாரங்கள் குழுமி சேர்ந்து வாழும். பிறகு அடுத்த நாள் பிரிஞ்சு வெவ்வேறு இடங்களுக்கு புல் தேடி தண்ணி தேடி போகிறாங்க. போக்குனால அவங்க ஒரு விருந்து கொண்டாடுவாங்க. அஸ்மஸ் என்ற விருந்து, அஸ்மஸ் என்ற ஒரு விழா விருந்தை கொண்டாடுவார்கள். இந்த அஸ்மஸ் விழாவில் என்ன நடக்கும்னா இதான் நடக்கும். ஒரு இளம் ஆட்டை வெட்டுவார்கள். நாளைக்கு பயணம் போகிறாங்க. முதிர்ந்த ஆட்டை வெட்டினா இறைச்சி செரிக்காமல் தான் பயணம் போக முடியாது. எனவே பயணத்துக்கு தடங்கள் இல்லாத இளம் ஆடு, அதான் பிறகு என்ன செய்கிறாங்க, 1 வயது குறைவான ஆடு, மாசு மறுவற்ற ஆடு என்று பிறகு அவர்கள் அதுக்கு கதையை பிறகு சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே பயணம் செய்வதற்கு ஏதுவாக ஒரு இளம் ஆட்டை அடித்து அந்த இறைச்சி எல்லாரும் பகிர்ந்து கொள்வார்கள். சமபந்தி, எல்லாருக்கும் சமபந்தி, எல்லாரும் பகிர்ந்து கொள்வார்கள். சமத்துவ உணர்வு, சமூக நீதி உணர்வு அங்கே இருக்கின்றது. எல்லாருக்கும் ஒரு ஆடு. ஒரு ஆட்டை எவ்வளோ பேர் சாப்பிடணும்னோ அத்தனை பேருக்கு விட்டு நீ அந்த விழாவை கொண்டாடுன்னு சொல்கிறாரு. கையில் கோல் இருக்கட்டு, பயணம் செய்கிறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு. மாவை புளிக்க வைக்க வேண்டாம், பயணம் செய்யும்போது மாவை புளிக்க வைக்கலாம் இருக்க முடியாது. புளியாத மாவினால் அப்பம் செய்யுங்கள், அப்பம் செய்கிறாங்க. அங்கங்கே கிடைக்கிற கசப்புக்கீரை, காட்டுக்கீரையை அவிச்சு சாப்பிட்றாங்க. அப்போ வழக்கமாக பயணத்தில் என்ன நடக்குமோ அதை ஆண்டவர் செய்து காட்ட சொல்கிறார். அப்பொழுது
இரத்தத்தை நிலை கதவுகளில் கதவு நிலையில் தெளிக்க சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கதவு நிலையில் இரத்தத்தை தெளிப்பது அந்த வீட்டை, அந்த இல்லத்தை, அந்த கூட்டத்தை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக அர்த்தம். இரத்தத்தை செழிப்பு, இரத்தம் உயிரை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம நாட்டில் ஒரு பாலங்கட்டுக்கு முன்னால் கோழியை வெட்டி இரத்தத்தை வெடி கீழே சிந்துறோம். ரத்தம் சிந்தினால் அது நடக்கிற நிகழ்வு நல்ல நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறோம். வீடு கட்டுக்கு முன்னால் ரத்தத்துக்கு மேலே குங்குமம் மஞ்சள்லாம் கலந்து தண்ணியை ஊற்றுறோம். உள்ளுக்கு அந்த சிகப்பு ஊற்றினாலே வந்துடும். ஆரத்தி எடுக்கிறோம், ஆரத்தி நேரம் சிவப்பாக இருக்கும், அதை வீட்டுக்கு வெளியே ஊற்றுறோம். ஆரத்தி எடுக்கும்போது வீட்டுக்கு வெளியேருந்து வரவன் காற்று கருப்பனோட வந்தால் அந்த காற்று கருப்பன் வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது, வெளியே நிற்கணுங்கிறக்காண்டி அந்த ஆரத்தி எடுக்கிற தண்ணியை வெளியே ஊற்றிடுவோம். அப்போ இந்த சிவப்பு நிறம் கொட்டப்படுவது ரத்தம் கொட்டுவதற்கு அடையாளம். கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்ததான் அடையாளம். கடவுள் தங்களை காப்பாற்றுவார்னு நம்பிக்கை அடையாளம். அப்போ அந்த நம்பிக்கை வழக்கமாக அந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியில் இருந்தது. அடுத்த நாள் கூடாரத்தை பேத்து போகிறோம். எனவே வெட்டுகின்ற ஆட்டின் ரத்தத்தை அந்த கூடார நிலைக்கம்பிலே தெளிப்பார்கள். அதே கடவுள் என்ன செய்கிறார், சொல்கிறாரு, நீங்கள் அப்படி செய்யுங்க. அது பிறகு அவங்களுடைய பழக்கமாக மாறிவிட்டது. அந்த பழக்கத்தெல்லாம் கிறிஸ்தவங்க நம்ம பிறகு நினைச்சதும் நிலையில் வாசல் படி நிலையில் வாசல் காலில் தீர்த்தம் வைக்க ஆரம்பித்தோம். ரத்தம் தெளிப்பில் தீர்த்தம் வைக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் அந்த பழக்க வழக்கங்களின் தொடர்ச்சி, அவ்வளோதான். அப்போ இந்த பாஸ்காவை மறக்கக்கூடாது, நீங்கள் தொடர்ந்து இதை கொண்டாட வேண்டும் என்று சொல்கின்றார். அதில் இன்னொன்று வருகின்றது. பாஸ்கா கொண்டாடும்போது ஒரு சின்ன பையன் கேட்பாங்க, இதன் அர்த்தம் என்னவென்று கேட்பான். தந்தை விளக்கி சொல்ல வேண்டும். இதுதான் மறைக்கல்வி. நடக்கிற நிகழ்வுகளை விளக்கி தந்தை பையங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. அப்போ மறைக்கல்வி அங்கேயே தொடங்குகின்றது. அதுதான் மறைக்கல்வி. பெற்றோருக்கு தரப்படுகின்ற செய்தி தான், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் நம்பிக்கை இவ்வாறு எடுத்துச் சொல்லுங்கள் என்ற செய்தி தரப்படுகின்றது. அப்போ பாஸ்கா எங்கெங்கே நிலக்கதவில் ரத்தத்தை பார்த்தாரோ கடவுள் கடந்து போகின்றார். கடவுள் கடந்து போகிறார். பெஷா கடந்து போகின்றார். எகிப்திய நிலைக்கதவுகளில் இல்லை, அதனால் எகிப்திய மக்களை கொலிந்தார்னு நாம் வாசிக்கின்றோம். பிறகு எல்லாரும் கடந்து போய் வேகமாக போகிறாங்க. அதில் இன்னொரு இக்கனை வைக்கிறார் ஆசிரியர். போவதற்கு முன்னால் தங்கள் அண்டையாளரிடம் நகைகளை வாங்கி கொண்டு போகிறாங்க, மாட்டிக்கிட்டு போகிறாங்க. திருமணத்துக்கு போகிறவங்க தங்களோட சொந்த நகையிலன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நகையை வாங்கி போய் மாட்டிகிட்டு போயிட்டு நான் திருமணத்துக்கு போயிட்டு வந்து தந்துடுறோம்னு சொல்லி வாங்குறாங்களே இல்லை, அதே மாதிரி அவர்களும் நாங்கள் 3 நாள் பலி செலுத்த போகிறோம், கடவுளுக்கு முன்னால் நாங்கள் ஜெகஜோதியாக நிற்கணும், நகைகளை கொடுங்கன்னு வாங்குறாங்க. நகையை வாங்கி கொடுங்க, பிறகு திருப்பி வர மாட்டாங்க. அப்படின்னா கள்ளத்தனம் பண்ணாங்களா? கடவுளே சொல்லி கொடுத்துறாரா நகையெல்லாம் திருடிட்டு போங்கன்னு? இல்லை. அதில் ஆசிரியர் சொல்லுடைய கருத்து, இந்த மக்கள் தான் இவ்வளோ நாள் நாம் உழைத்து இந்த நாட்டை வளப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ இந்த மக்களுக்கு இந்த பார்வோன் அரசு நீதி செய்யலை, கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்கல. இப்போ அபகரிச்சுட்டு போ, உனக்கு தர வேண்டிய கூலி அபகரிச்சுட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடவுள் அவருக்கு இன்னொரு வழியை காட்டுகின்றார். சொத்து சுகத்தோடு நீங்கள் விட்டு வெளியே போங்கிற வழியை காட்டுகின்றார் என அவர்கள் செல்கின்றார்கள். போகிற வழியில் செங்கடல் வருகின்றது. செங்கடல் பெரிய செங்கடலை கடக்கலை அவங்க. செங்கடல் பெருசு, ரொம்ப பெருசு. அந்த செங்கடல் முழுதுமே கிடக்கலை. செங்கடலும் மத்தியதரை கடலும் கலக்கின்ற ஒரு இடம். எகிப்துலேருந்து சீனா பார்த்துட்டு போகிறதுக்கு முன்னால் செங்கடலும் மத்தியதரை கடலும் கலக்கின்ற ஒரு இடம். அதுதான் இன்றைக்கு சூயஸ் கனால் என்று வெட்டி இருக்கின்றார்கள். அந்த 2 இடத்தை, அந்த செங்கடலும் மத்திய தரைக்கடலும் சேர்ந்த இடத்தை இன்றைக்கு பெருசாக வெட்டி சூயஸ் கனால், கீழே கார் ஓடு, மேலே கப்பல் ஓடக்கூடிய அளவுக்கு, மேலே கப்பல் தண்ணி கப்பல் போகக்கூடிய அளவுக்கு சாலைகளை அமைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு அந்த செங்கடலை கடல் தான் போகணும். ஒரு சின்ன இடம், 2 கடல் சங்கமிக்கின்ற இடம். அதில் நாணல் அதிகமாக வளரும். அந்த கடலில் அந்த சந்திக்கிற இடத்துல நாணல் கடல், ரீட்ஸி என்பது வேறு ரெட்ஸியாக மாறிட்டு செங்கடலாக மாறிட்டு ரீட்ஸி நாணல் கடல். அப்போ கடந்து போகிறாங்க. அதில் ஆசிரியர் சொல்கின்றார், கீழே காற்று வீசியது, தண்ணீர் வற்றியது, கடந்து போயினார்கள். பிறகு எகிப்தியர்களை துரத்திட்டு வரும்போது தண்ணீர் மீண்டும் பெருகியது. எகிப்தியர்கள் அந்த செங்கடலுக்குள்ள அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள நாணல் புல் வளர சதுப்பு அந்த ஓடையில் மூழ்கி போனார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அதுலேயும் கடவுளுடைய கருத்தை காணுகிறார்கள் இஸ்ராயல் மக்கள். நம்மளை கடந்து போய் சொல்லிட்டாரு, நம்ம கடந்து போயிட்டோம். ஆனால் நமக்கு பின்னால் அந்த எகிப்திய மூழ்கிட்டான். இவங்க நம்ம விவிலியத்தில் வாசிப்பு போல் 2 பக்கம் அல்லது 10 கட்டளை படத்தில் பார்க்குற போல் 2 பக்கம் சோறுமாறு எளிமணிச்சு இவங்க கட்டாந்தரில் நடந்து போனாங்க. கட்டாந்தரில் இருக்கா காலில் கொஞ்சம் தண்ணி கீழே கடந்திருக்கும், கடந்து போகக்கூடிய அளவுக்கு கடந்திருக்கும். ஆனால் பிறகு காற்று வீசி மீண்டும் தண்ணியை கொண்டு வந்ததுனால சதுப்பு நிலமாக இருக்கனால பின்னால் வந்த எகிப்தியர்கள் அவங்களுடைய வண்டிகள், குதிரை வண்டிகள்லாம் மூழ்கி போய்விட்டன.
எனவே மக்கள் கடவுளுடைய கருத்தை காணுகிறார்கள். பிறகு அங்கே போன பிறகு பாலைவனத்தில் சில தொந்தரவுகள் அவர்களுக்கு வருகின்றது. சாப்பாடு உணவுக்கு சிரமம் இருக்கின்றது. செங்கடலை கடந்த பிறகு மோசே ஒரு பாடல் பாடுகின்றார். மோசே பாடல் பின்னால் எழுதப்பட்டது. 15 சொற்றொடரில் வருகின்ற மிரியம் பாடல்லாம் முதல் பாடல். விவிலியத்தில் இருக்கின்ற முதல் பாடல்கள் மிரியம் பாடல். விடுதலை பெற்றது 15 சொற்றொடரில் வாசிக்கிறோம். தோழிகளை கூட்டிக் கொண்டு தம்பரா மீட்டிக் கொண்டு கடவுளை புகழ்ந்து பாடுகின்றாள். பிறகு மிரியம் பாடல் பெண் பாடுற மாதிரி இருந்த பிறகு ஆணாதிக்க சிந்தனையில் இதை எழுதப்படும் இந்த நூல் துவக்கப்படும் பொழுது மோசேயும் பெரிய பாடல் பாடினதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். மோசேயின் வெற்றி பாடல். அதுக்கு பிறகு நீர் போகிற இடத்துல உப்பு நீராக இருக்குது, அவங்களுக்கு குடிக்க முடியலை, உப்பு நீராக இருக்குது. கடலுக்கு மத்தியில் சீனாய் பாலைவனம் ரெண்டு கடலுக்கு மத்தியில் இருக்கா இல்லையா, உப்பு நீராக இருக்குது. மோசே ஒரு கட்டையை வெட்டி போட்டு அந்த கட்டையில் அந்த தண்ணீரை சுத்தமாக்குவதை பார்க்கின்றோம். அடுத்து 16 பிரிவில் மன்னா காடை முணுங்குகின்றார் மக்கள். பாலைவனத்தில் சாப்பாடு இல்லாமல் எங்களை கொறதுக்காக கூட்டு தான் முணுங்கின உடனே கடவுள் சொல்றாரு கிடைக்கும். சரி, இப்போ இன்னொன்று நம்ம மனதில் வச்சுக்கிறோம். மோசே 6 லட்சம் பேரை கூட்டி கொண்டு வந்தார் என்று எண்ணிக்கை நூலும் 3 லட்சம் பேரை கூட்டு வந்தார் என்று விடுதலை பண்ணலும் கணக்கு சொல்லின்றது. அவ்வளோ பேரை கூட்டு போயிருக்க முடியாது. ஒரே ஆள் அவ்வளோ பேரை கூட்டு போயிருக்க முடியாது. இஸ்ராயல் மக்கள் சின்ன சின்ன கூட்டங்களாக வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். சின்ன சின்ன கூட்டங்களாக தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருந்தாங்க. இஸ்ராயல் மக்கள் இந்த செங்கடலையெல்லாம் கடந்து பாலைவனத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயே இஸ்ராயலில் உள்ள பாலஸ்தீனாவில் உள்ள ஒரு அரசன் எகிப்திய மன்னனுக்கு கடந்து போட்டிருக்கான். ஒரு நாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக மக்கள் எங்கிட்ட வந்துட்டு இருக்காங்க, அவங்கள தடுத்து நிறுத்தணும். அந்த கடந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு, நமக்கு கையில் அகழாய்வில் கிடச்சிருக்கு, புதைப்பொருள் ஆராய்ச்சியில் கிடச்சிருக்கு. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எகிப்தை வெளியே போனாங்க. அந்த எகிப்தை வெளியே வந்த பிறகு 2-3 வழிகள் இருக்குது இஸ்ரேல் நாட்டில் நுழையிறதுக்கு. கடற்கரை ஓர வழியாக போகிறான் ஒரு வழி, இன்னொரு வழி பால்வனத்தை நடுவிலோடி போகலாம், இன்னொரு வழி செங்கடலை ஒட்டி கிழக்கோடி போகலாம். வெவ்வேறு வழிகள். அப்போ கடற்கரை வழியாக போகிறவங்களுக்கு மீன் நிறைய கிடச்சிருக்கும், இறைச்சி கிடச்சிருக்காது, முணுக்கிறாங்க. நடு வழியாக பாலைவன நிலத்தின் வழியாக போனால் மன்னா என்ற ஒரு மரம் இருக்கிறது. மன்னா என்ற ஒரு மரம், மன்னா அதில் பிசில் மாதிரி ஒரு வருஷத்தில் 3 மாதம், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதத்தில் பிசில் மாதிரி படியும். நம்ம வேப்பந்தத்தில் பிசில் படிக்கிற மாதிரி வெள்ளையாக படியும். எடுத்து வாயில் வச்சா சுவையாக இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள் இஸ்ராயல் மக்களும் அதை கடந்து வரும்போது ஆடு மாடு மேய்ச்சிட்டு தெரிஞ்ச போதெல்லாம் அதை எடுத்து சும்மா சாப்பிடுவாங்க. ஆனால் வருஷம் முழுவதும் கிடைக்கிற அந்த மண்ணை, அந்த சுவையான அந்த பனி போல் கிடைக்கிற பனித்துளி போல் இருக்க அந்த மண்ணை எடுத்து சாப்பிட்டா ஒரு 30 பேர் சாப்பிட முடியும். 3 லட்சம் பேருக்கு அங்கே கொடுத்துருப்பார். அப்படி இல்லை, வெவ்வேறு கூட்டங்கள் வெவ்வேறு வழியாக இஸ்ராயல் விட்டு வெளியே எகிப்தை விட்டு வெளியே வருது, இஸ்ராயலுக்கு போகுது. எல்லாரும் சேர்ந்து காதேஸ் பார்னை நேரத்தில் கூடுறாங்க. கூடி ஒவ்வொரு ஆளும் தங்களை அனுபவத்தை பயந்து கொள்கிறாங்க. ஒரு ஆள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இறைச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டோம், கடவுள் காடை வரும்னு சொன்னார். யூரோப்பிலேருந்து ஆசியா நாட்டை நோக்கி பறந்து வருகின்ற, அங்கே யூரோப்பில் வெயில் அதிகமாகும் போது ஆசியா நாட்டை நோக்கி பறவைகள் இங்கே பறந்து வரும், இங்கே உள்ள நீர்நிலைகள் தங்குவதற்கு பறந்து வரும். அப்போ அவைகள் இந்த கடல் ஓரத்தில் படுத்து இளைப்பாறும் போது போய் பிடிச்சிக்கிறாங்க. அப்போது இயற்கையை பயன்படுத்தி கடவுள் அவர்களுக்கு இறைச்சி கொடுக்கின்றார். அப்புறம் மன்னா வழக்கமாக 30 பேர் சின்ன பிள்ளைங்க அப்படி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் கிடைக்கும். இப்போ 300 பேரோ 400 பேரோ 3000 பேரோ போகும்போது அவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கிடைக்கின்றது மன்னா. எனவே கடவுள் இயற்கையை பயன்படுத்தி அவர்களுக்கு அருமடையாளம் செய்கின்றார். வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது என்று சொல்கிறார்கள். கடவுள் கொடுத்தார் என்பதை கடவுள் என்று சொல்ல பயன்படுத்த மாட்டார்கள், வானம் கொடுத்தது என்று சொல்கிறார்கள். நாம் ஒன்று நினைக்கிறோம், வானத்திலிருந்து முக்கியமாக பொழிஞ்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, கடவுள் இயற்கையை பயன்படுத்தி அவர்களுக்கு மன்னாவே தருகின்றார். இன்னொரு பக்கம் போனவங்களுக்கு உப்பு நீரை நல்ல நீராக மாற்றி கொடுக்கின்றார். இன்றைக்கு கூட சீனா இப்போ இன்றைக்கு இல்லை, இப்போ இன்றைக்கு எகிப்து அது ஒரு சீனா பாலைவனத்தையே முற்றிலுமே மாற்றி ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி பெரிய பெரிய உணவு விடுதிகளை கட்டி வச்சுருக்கு, தங்கும் விடுதிகளை கட்டி வச்சுருக்கு. நான் 80ஆம் ஆண்டில் அங்கே சீனா பாலத்தில் 9 நாள் நாங்கள் ஒரு 17 பேர் போன வண்டியில் கண்ணாடி கிடையாது. கண்ணாடி இருந்தால் அந்த உஷ்ணத்தில் கண்ணாடி உருகிடும். ரப்பர் சீட் எதுவுமே கிடையாது உட்கார்றதுக்கு, வெறும் மரக்கட்டை தான். ரப்பர் சீட் இருந்தால் ரப்பர் சீட் உருகும், அவ்வளவு உஷ்ணமான இடம். எனவே ஒரு வண்டியில் நாங்கள் போனோம் 30 பேர். எங்கள் 30 பேருக்கு 9 நாளைக்கு 30 பேருக்கு மேலே வண்டி மேலே பெரிய தண்ணி தொட்டி இருந்துச்சு. தண்ணி நிரப்பி வச்சுருந்தோம், குடி தண்ணியை நிரப்பி வச்சுருந்தோம். ஒரு 10 இடத்துல 1500 கிலோமீட்டர் தூரத்தில் 10 இடத்துல பாலைவன சோலைகள் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல பாலைவனத்தில் நடுவில் ஒரு சின்ன நீரூற்று இருக்கும், அது பக்கத்தில் செடி கொடிகள் இருக்கும், அதில் கொஞ்சம் தங்கிக்கலாம், அங்கே தங்குவோம்.
அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, எங்களை கூப்பிட்டு போன எங்கள் எவ்ரே பல்கலைக்கழக அம்மா சொல்லிச்சு, உங்கள் 30 பேரை கூப்பிட்டு பிறகு 9 நாளைக்கு நான் இந்த பாடுபடுறேன்னு. 3 லட்சம் பேர் கொண்டு போனாங்க, 6 லட்சம் பேர் போனாங்க, எப்படி நம்புறது? இன்னொரு இதையும் புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையாக நடந்து கொண்டே புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக 3 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் வெளியே வரல. ஒட்டுமொத்தமாக ஒரு தலைவன் கீழே, சின்ன சின்ன தலைவர்கள் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. வெளியே வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து பிறகு காதேஸ் பார்னே என்ற இடத்துல கூடும் பொழுது எல்லா அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். எனவே ஒரு குழுவின் அனுபவம் இஸ்ராயல் அனுபவமாக மாறுகின்றது. கடல் ஓரமாக போனவங்க ஒரு குழு, செங்கடலின் பாலைவனத்தின் நடுவில் கடந்து போனவர்கள் அது ஒரு குழு, கிழக்கு ஓரமாக செங்கடல் ஓரமாக போனவங்க ஒரு குழு. அப்போ மத்திய தரைக்கடல் ஓரமாக போனவங்க ஒரு குழுவாக போயிருப்பாங்க. நடுவில் பாலைவனத்தின் நடுவில் போனவங்க அதில் ஒரு வழி இருந்துச்சு, அதில் வழியாக போனவங்க இருந்திருப்பாங்க. செங்கடல் ஓரமாக கிழக்கு பக்கமாக போனவங்க இருந்திருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூட எல்லா அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கிறாங்க. இப்போ மத்திய கடல் ஓரமாக போனவங்களுக்கு நிறைய மீன் கிடச்சிருக்கும், ஆனால் இறைச்சியில் முணுமுணுக்கிறாங்க. இறைச்சியில் முணுமுணுத்தோன்னா காடை கிடைக்கும், நாளைக்கு இறைச்சி கிடைக்குங்கிறாரு கடவுள். எப்படி இறைச்சி கிடைக்கும்னா, நம்ம நாட்டில் பார்க்குறோம், இங்கே நல்ல தண்ணி இருக்கிற இடத்துக்கு அங்கே குளிர் அதிகமாகும் பொழுதும் வெப்பம் அதிகமாகும் போதும் யூரோப்பிலேருந்து பறவைகள் பறந்து வந்து நம்ம நாடு போன்ற நாடுகளுக்கு வந்து நம்ம நீர்நிலைகளே தங்குது. வேந்தான்குளம் அங்கெல்லாம் பார்க்குறோமா இல்லையா, வந்து தங்குது பறவைகள். இதுபோல் யூரோப்பிலேருந்து பறந்து வருகின்ற பறவைகள் அந்த கடல் ஓரமாக தங்கும். காலையிலே கொஞ்சம் ஓய்வு எடுக்கும், படுத்து. அந்த நேரம் பார்த்து இவங்க போய் அந்த காடைகளை பிடிச்சி சாப்பிட்டாங்க. அதில் கூட காடை நிகழ்ச்சியில் ஒன்று ஆசிரியர் எழுதுகிறாரு, முதல் நாள் காடை கொடுக்குறாரு, இறைச்சி சாப்பிட்றாங்க, அடுத்த நாள் வயிற்றுப்போக்கால் துன்புறுகின்றார்கள், கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தினால் துன்புறான்னு எழுதுகிறார் ஆசிரியர். இறைச்சி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா, இறைச்சி அதிகமாக சாப்பிட்டா வயிறு கலக்கத்தான் செய்யும். அப்போ சாதாரண நிகழ்வை கடவுளுடைய செயல்பாடாக ஆசிரியர் பார்க்குறார். நடுவில் போன மக்கள் இந்த மன்னா என்ற மரம், ஒரு மரம் வளர்கின்ற மன்னா என்றால் இது யாதோ என்று ஒரு அதுதான் அர்த்தம். மன்னா என்ப மான்கு என்ற எபிரே சொல்லுக்கு பொருள் இது யாதோ. இது என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு பையங்க பார்த்தாங்க. ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள் வழக்கமாக அந்த மன்னா மரத்தில் பிசின் போல் வடியும். நம்ம வேப்பமரத்தில் பிசின் வடிகிற மாதிரி மன்னா மரத்தில் வெள்ளையாக பனித்துளி போல் பிசின் போல் இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டா இனிக்கும் கொஞ்சம். இந்த ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள்லாம் அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ இஸ்ராயல் சீனாய் பாலைவனத்தில் கிடைக்கிற எல்லா மன்னாவும் சேர்த்தா கூட ஒரு 30 பேர் ஒரு நேரம் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம், மாலை சுட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த நாளில் 300 பேரோ 3000 பேரோ போகும்போது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மன்னா பொழியப்பட்டது. கடவுளுடைய கருத்தை காணுகிறார்கள். கடவுளுடைய பேரை சொல்ல மாட்டாங்க, கடவுளுங்கிற சொல்ல உச்சரிக்க மாட்டாங்க. எனவே வானம் பொழிந்தது, வானத்திலிருந்து மன்னா வந்தது என்று அது மறிவிட்டது. அப்போ இயற்கை பயன்படுத்தியே சாதாரணமாக கடவுள் அவங்க இறைச்சி கொடுக்குறாரு, இயற்கையை பயன்படுத்தி அவங்களுக்கு மண்ணை கொடுக்குறாரு. அடுத்து பாறையிலேருந்து தண்ணீர். நாங்கள் போகும்போது சீனாய் பாலைவனத்துக்கு 80 நாங்கள் போகும்போது ஒரு அடையாளம் போட்டு வச்சுருப்பாங்க, பாறையில் அடையாளம் போட்டு வச்சுருப்போம், ஒரு அம்புக்குறி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அம்புக்குறி பின்பற்றி போனால் 2 பாறை நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கசிகிறது இருக்கும். தண்ணி கசியும். சில ஆண்டுகளில் சொட்டு சொட்டாக விடும், சில ஆண்டுகளில் அது நிறைய ஓடுற மாதிரி இருக்கும். ஓடுற மாதிரி ஒரு சின்ன ஓட மாதிரி அதில் டம்ளர்லாம் போட்டு வச்சுருக்காங்க தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு. இஸ்ராயல் மக்களுக்கு தெரியுது, ஆடு மாடு மேய்க்க வரும்போது பார்த்துருப்பாங்க. வழக்கமாக ஒரு 30-40 பேர் வாயை நினைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி கிடைக்கும். இன்றைக்கு 300 பேரோ 3000 பேர் போகும்போது எல்லாருக்கும் தண்ணி கிடைக்குது. எனவே பாறையிலிருந்து கடவுள் எங்களுக்கு நீர் வழங்கினார் என்று சொல்லி இவ்வாறு சிறிய சிறிய சாதாரண நிகழ்வுகளில் அவர்கள் கடவுளுடைய கருத்தை காணுகிறார்கள். மோசையின் மாமனார் பெயர் ரகுவேல் என்று சொன்னோம். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, இத்திரோ ரகுவேல் என்ற 2 பெயர். இத்திரோ மோசையின் மாமனார், ஒரு குருவானவர். அவர் மோசை செய்கிற வேலையை பார்க்குறாரு. மோசை தான் எல்லா சின்ன சின்ன கூட்டத்து பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிறாரு, நீதி வழங்குறாரு. மாமனாருக்கு அது ஒரு எரிச்சலாக இருக்குது. இப்படி எல்லாத்தையும் இவன் தலைமையில் தூக்கி வச்சு போட்டு செய்துருக்கானன்ட்டு உடனே மோசைக்கு அவர் அறிவுரை கூறுகிறார். வெவ்வேறு ஆட்களை நியமி. அவங்கெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, சின்ன சின்ன குழுவை பார்த்துட்டு போகிறாங்க. நீ எல்லாருக்கும் தலைவராக இருந்து வழிகாட்டு. எனவே இந்த பணிப்பிரிப்பு நடക്കുന്നത് 18 ஏப்ரலில் பார்க்குறோம். ஆனால் இது ஒரு சின்ன முன் அடையாளம் தான். எண்ணிக்கை நூல் 11 ஏப்ரலில் இதே செய்தியை நம்ம வாசிப்போம்.
பனிப்பகிர்வு அருமையாக இருக்கும். கடவுள் ஆவியின் அருள் பொழிவால் பனிப்பகிர்வு ஏற்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். அது எண்ணிக்கை நூலுக்கு வரும்போது நம்ம பார்ப்போம். அப்போ நீதிபதிகள் இஸ்ராயல் நியமிக்கப்படுகின்றார்கள். அடுத்த 19ஆம் பிரிவில் அவர்களுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட போவதற்கு முன்னால் உள்ள தயாரிப்பு, மக்கள் அணியமாக்கப்படுகிறார்கள். அதில் 19ஆம் பிரிவு 6ஆவது சொற்றொடர் மிக முக்கியமானது. இஸ்ராயல் மக்கள் ஒட்டுமொத்தமாக குருகுலம் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று அழைக்கப்படுகின்றார்கள். விவிலியத்தில் முதலாக எல்லா மக்களும் இணைந்த குருகுலம் என்ற செய்தி அங்கே தான் வருகின்றது. புதிய ஏற்பாட்டில் இப்போ அதே பாணியில் நாம் கிறிஸ்துவன் குருத்துவத்தில் எல்லாரும் பங்கு பெறுகின்றோம். அப்போ இஸ்ராயல் மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு குருத்துவ கூட்டம், கடவுளுக்கு வழிபாடு செலுத்தக்கூடிய உரிமை பெற்றவர்கள், வழிபாடு செய்கின்றார்கள். அவர்கள் சார்பாக தலைமை குருக்கள் பணி செய்கின்றார்கள். எனவே கடவுளுக்கு வழிபட்டு நன்றி செலுத்தி அவருடைய மன்றாடி பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குருகுலமாக இஸ்ராயல் உருவாக்கப்பட்டது. அப்போ அவங்க அந்நியமாயிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதோ அதுக்கு தயாராக இருக்காங்க. அடுத்த நாள் 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன. 10 கட்டளைகளும் உடன்படிக்கைகளும் கொடுக்கப்படுகின்றன. 20, 21, 22, 23 பிரிவுகள் 10 கட்டளையும் உடன்படிக்கை நூலும். 10 கட்டளையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வாழ்க்கையில் அன்றாடமாக ஒரு மனிதன் செய்ய வேண்டிய வேலைகளை எப்படி செய்வது, அந்த கடமையை எப்படி செய்வது என்பதை விளக்குகின்ற சாதாரண எளிய விளக்கம். கடவுளை நம்பு, அடுத்தவர் அன்பு கூறு, அவ்வளோதான். கடவுளை நம்பு, அடுத்தவர் அன்பு கூறு. அப்போ அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் இருந்த தவறுகளை நீக்குவதற்கும் சுற்றியுள்ள நாடுகளில் நடக்கின்ற தவறுகளை நீக்குவதற்கும் அவர்களுக்கு 10 கட்டளையும் இந்த உடன்படிக்கை நூலும் தரப்படுகின்றது. அந்த உடன்படிக்கை நூலையும் 10 கட்டளையும் அந்த அவர்களுடைய பின்னணியில் நம்ம வாசித்து பார்க்கணும். நம்முடைய பின்னணி இல்லை, அவங்க காலச்சூழலில் என்ன பின்னணியில் எழுதப்பட்டன்னு பார்க்கணும். அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, கைம்பெண்கள் துன்புறுத்தப்படக்கூடாது, ஏழைகள் வதைக்கப்படக்கூடாது, நீ அந்நியனாக இருந்த எகிப்தில், எனவே நீ யாரையும் அந்நியன் என்று ஒதுக்கி விடாதே, அவர்களுக்கு ஆதரவளி, எல்லாரும் இணைந்த ஒரு புதிய சமுதாயத்தை படையுங்கள். அப்போ 10 கட்டளையும் அந்த உடன்படிக்கை நூலும் தருகிற செய்தி என்னவென்றால், சமத்துவம் சௌரத்தம் உள்ள ஒரு சமூகமாக நீங்கள் உருவாகுங்கள். அதான் செய்தி. யாரையும் அடிமைப்படுத்தாமல் கடவுளை மட்டுமே நம்பி வாழ்ந்து அவரவர் வேலை செய்து எல்லாரையும் வாழ வைக்கிற ஒரு சமூகமாக இஸ்ராயல் சமூகம் வளர வேண்டும். எவரையும் எதுக்கும் அடிமைப்படுத்தக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மாவை போற்றணும், பெற்றோரை போற்றணும், பெரியோரை போற்றணும், கடவுளுக்கு மீது நம்பிக்கையுடனாக இருக்கணும். இந்த செய்திகளை வலியுறுத்தி அப்போ சுற்றியுள்ள நாடுகளில் அவங்க போன இடங்களில் அவர்களுடைய சொந்த தவறுகள், சுற்றியுள்ள நாடுகளில் அவங்க பார்த்த தவறுகள்லாம் நீக்கி நல்ல ஒரு சமூகமாக, ஒரு சமத்துவ சமூகமாக வாழ்வதற்கான செய்தியை 20, 21, 22, 23 பிரிவுகள் தருகின்றன. 24ஆவது பிரிவில் உடன்படிக்கை நூல் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அப்போ இஸ்ராயல் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக உடன்படிக்கை நூல் வாசிக்கப்பட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். 25ஆம் பிரிவிலிருந்து ஏறக்குறைய இந்த விடுதலை பயண நூல் முடியும் வரை ஆலயம் கட்டுவது எப்படி, வழிபாட்டு தலம் கட்டுவது எப்படி, என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும், குருக்கள் எப்படி தங்களை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. இவைகள் சாலமோன் ஆலயத்தில் இருந்த பொருட்கள். அப்போ சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்டு இப்போ பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அடிமைத்தனத்தில் மக்களுக்கு ஆசிரியர் இந்த செய்திகளெல்லாம் தொகுத்து சொல்ல போகிறாங்க. சொல்லும் பொழுது சாலமோன் காலத்தில் இருந்த போல மீண்டும் நாம் ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும், சந்திப்பு கூடாரம் இருக்க வேண்டும், குருக்கள் இருக்க வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்துவதற்காக சாலமோனுக்கு பிறகு நாடு ரெண்டாகி பிறகு பாபிலோனில் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட பிறகு அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக இதுவரை வரலாற்றை சொல்லிவிட்டு இப்பொழுது வரலாற்றின் கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவருக்கு நாம் என்ன செய்யணும், வழிபாட்டு தலம் கட்டணும், வழிபாட்டு பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்பதை 25ஆம் பிரிவிலிருந்து இந்த நூல் முடிகிறவரை விளக்கி சொல்கிறாங்க நமக்கு. அவ்வளோதான். எனவே 25ஆம் பிரிவிலிருந்து இந்த நூல் முடிகிறவரை சாலமோன் காலத்தில் ஆலயம் எப்படி இருந்துச்சோ, குருக்கள் எப்படி இருந்தாங்களோ, எவ்வளோ தூய்மையாக இருக்குன்னு பார்த்தாங்களோ, மக்கள் என்னென்ன பலி செலுத்தணுமோ அந்த பலிகளை பற்றிலாம் பேசுகின்ற நூலாக இந்த விடுதலை பயணங்களின் பாதிக்கு மேலே 25ஆம் பிரிவுக்கு மேலே இருக்கின்றது. நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது, நம்ம அவ்வளோதையும் செய்கிறதில்லை. ஆனாலும்
நாம் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம். இதுலேருந்து பார்த்து நம்ம அடையாளம், கடவுள் நம்மோடு இருக்கிறார், அதுக்கு ஒரு ஆலயம், நம்ம எல்லோரும் கூடி வந்து மன்றாடுவதற்கு ஜெயிப்பதற்கு ஒரு ஆலயம் அது வச்சுருக்கின்றோம். ஆனால் அது ஆடம்பரமாக இருக்கணுமா? தேவையில்லை. இங்கே கடவுளே சொல்லுவார், சாதாரண கொத்தப்படாத கற்களை 12 கல் எடுத்து வச்சு ஒரு பீடத்தை கட்டு, எளிமையாக. முதல்ல அதான் சொல்லுவார், அவங்க போகிற இடத்துல அதான் சொன்னார். பிறகு சாலமன் காலத்தில் அதெல்லாம் ஆடம்பரமாக மாறிவிட்டது. செல்வ செழிப்பில் மிதந்தாமல் எல்லா நாட்டின் பொருளாதாரம் அங்கே வந்தது. எனவே அந்த செல்வ செழிப்பில் மிதந்தபோது நடந்த நிகழ்வுகளை பிறகு மக்கள் எண்ணி பார்த்து இதுபோலெல்லாம் நாம் இருக்கணும் என்ற ஒரு செய்தியை தருவதற்காக இந்த விடுதலை பெண்ணூல் எழுதப்பட்டிருக்கின்றது. சரியா? சரி, ஏதாவது கேள்விகள் இருக்கா விடுதலை பெண்ணூலில் இதுவரை சொன்னதில்? கடவுள் வந்து ஆடம்பரமாக ஆலயம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எளிமையாக கட்டினா போதும் அப்படி சொன்னீங்களா? ஆமாம், அது கரெக்டாக எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு? அது முன்ன நம்ம தொடக்க நூலில் பார்த்தா அங்கே தான் தொடக்க நூலில் எல்லா தலைவர்களுக்கும் கடவுள் தருகின்ற செய்தி, அங்கே குறிப்பாக ஆபிரகாமுக்கெல்லாம் தருகின்ற செய்தியை தான். போகிற இடத்துல 12 கல்லை எடுத்து வச்சு நீ ஒரு பீடங்கட்டு போதும், எளிமையாக இருக்கட்டும் வழிபாட்டு தலம். சரியா? அப்படி தான் எளிமையாக இருந்தாங்க முதல்ல. இது சாலமோனுக்கு பிறகு வந்து தான் ஆடம்பரமான ஒரு ஆலய கட்டிடங்கள் வந்தன, அது அழிக்கப்பட்டது. பிறகு கட்டப்பட்ட ஆலயம் சாலமோன் ஆலயத்தை போல ஆடம்பரமான ஆலயமாக இல்லவே இல்லை. பிறகு ரோமியர் ஆட்சியில் பிறகு அவர்கள் இஸ்ராயல் மக்களை கவருவதற்காக ஆலயத்தை விரிவாக்கம் செய்து அழகுபடுத்தினார்கள். அப்போ இயேசு காலத்தில் இருந்த ஆலயம், ஏற்கனவே இருந்த ஆலயத்தை ரோமியர்கள் அழகுபடுத்திய ஆலயம். ரோமியர்கள் கைக்கூலியாக இருந்த ஏரோது அந்த வேலையை செய்தான். சரியா? அதனால் எளிமையான வழிபாட்டு தலத்தை அமையும் தான் கடவுள் முதல்ல சொல்லுவார். பெரிய ஆடம்பரமான ஆலயம் அமைன்னு சொல்ல மாட்டேன். கூடாரத்தில் வாழ்கிற, நான் கூடாரத்தில் வாழ்வேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தாவீது கூட அரண்மனை ஆலயத்தை கட்ட விரும்பும்போது கடவுள் சொல்கிறார், நீ கட்ட மாட்டேன், நான் கட்டுற ஒரு அரசாட்சியை நான் கட்டி எழுப்பேன். அந்த அரசாட்சியில் பிறகு வேணால் ஆலயம் கட்டிட்டு போகிறாங்க. சரியா? அப்போ சாலமோன் ஒரே கடவுளுக்கு, ஒரே தெய்வத்துக்கு, ஒரே கடவுளுக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டினான். ஆனால் அதன்படி நடந்தானா? பிற நாடுகளிலிருந்து கவர்ந்து வரப்பட்ட அரசு பெண்கள், பல அரச பெண்களுக்கு அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஆலயம் கட்டி வச்சானா இல்லையா? ஒரே கடவுள் கொள்கையை வலியுறுத்தி விட்டு பிற தெய்வங்களுக்கு ஆலயம் கட்டின என்ன அர்த்தம்? அப்போ பல கடவுள் வழிபாட்டை புகுத்தியவன் சாலமோன். அதான் சாலமோன் வருகின்ற மிகப்பெரிய குற்றம். ஆனால் விடுதலை பெண்ணூலில் எழுதும் பொழுது, ஆசிரியர்கள் துவக்கும் பொழுது, சாலமோன் காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு அதே மாதிரி நாம் செய்யணும்ட்டு கடவுளே கட்டளை கொடுத்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அது தவறு. கடவுள் ஆலய வழிபாடு வேணும்னு சொன்னார், ஆலயம் வேணும்னு சொன்னார், வழிபாடு தரம் இருக்குன்னு சொன்னார், அது புனிதமான இடமாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் இதே மாதிரிலாம் கட்டி வேணும் விளக்கி சொல்லியிருப்பாரா? நமக்கு பெரிய கேள்விக்குறி. இது பின்னால் வந்தவர்கள் அதை தங்கள் விருப்பம் போல் செய்து கொண்டு அது கடவுளுடைய கட்டளையாக எழுதுகிறார்கள். தவறு. இப்போ கூட ஒவ்வொரு ஊர்லேயும் ஆலயத்தை பெருசாக கட்டும் பொழுது பங்குசாமியார் பெருசாக கட்ட ஆசைப்பட்டார், மக்கள்கிட்ட வரி வாங்கி கட்டுறாரு. பிறகு அது கடவுள் சொன்ன மாதிரி ஆகி போகிறதா இல்லையா? கடவுள் விரும்புகிறார் இதெல்லாம் சொல்லி கடவுள் விரும்புகிறதே கிடையாது. எளிமையான வழிபாட்டத்தில் தான் கடவுள் விரும்பி இருக்கின்றார். சரியா? சாராவுடைய பணிப்பெண் ஆபிரகாமோடு கூடி வழியா அவங்ககிட்ட இருந்து தான் அந்த இஸ்லாமியர்கள் தோன்றியதான் நமக்கு சொல்லுது. ஆமாம், இதே தான் அவங்க இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்கிறாங்களா? இஸ்லாமியர்கள் இயேசுவை ஒரு இறைவாக்கினாக பார்ப்பார்கள், மரியாதை ஒரு சிறப்பான பெண்ணாக பார்க்கிறார்கள், அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தந்தை யாவே என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரே கடவுள் அல்லாஹ், ஒரே கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வரலாறை அவ்வளவு முழுக்க ஏற்றுக்கொள்வாங்களாக சந்தேகம். ஆனால் அறிவுபடுத்தவர்கள், கொஞ்சம் படித்து வளர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. நம்ம ஒரே ஆபிரகாமினிடந்து வந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ உலகத்தில் குறிக்கும்போது கூட ஆபிரகாமின் வழித்தோன்றல், ஆபிரகாமின் மக்கள் என்று யூதர்களை குறிக்கின்றார்கள், இஸ்லாமியரை குறிக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களை குறிக்கின்றார்கள். சரியா? ஆபிரகாமைட் ரிலிஜன் என்று அவர்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு இன்றைக்கு வரலாற்றை எழுதும் பொழுது இந்த மூன்றையும் குறிக்கின்றது: யூதர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். எனவே ஆபிரகாமின் வழித்தோன்றல் என்பதை இஸ்லாமியர் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதில் ஐயமில்லை. சரியா? ஆனால் விவிலியம் எழுதியிருக்க மாதிரியே வரலாறை ஏற்றுக்கொள்வாங்களான்னு அது கேள்விக்குறி. ஆனால் ஆபிரகாமிடமிருந்து வந்தவங்கிறத ஏற்றுக்கொள்கிறாங்க.
இந்த கடவுளின் மக்கள் தொடக்கத்தில் இஸ்ரேல் என்று அழைக்கப்படலாம். அப்போ எப்படி அழைக்கப்பட்டாங்க, அதை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். எபிரேயர், இஸ்ராயல் என்று அழைக்கப்பட மாட்டார்கள், எபிரேயர். தொடக்க நூலில் இஸ்ராயல் என்ற பெயர் கடவுள் கொடுத்தா கூட இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இஸ்ராயல் மக்கள் என்று வரும். குறிப்பாக எப்படி பெயர் அவங்க அழைக்கப்பட்டாங்க, எகிப்தியர்களால் எபிரேயர் என்றே அழைக்கப்பட்டார்கள். எபிரிய மொழி பேசிய மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சரியா? அதையும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும்.